V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர் அரசின் புதிய பிரதமர் வெளியான அறிவிப்பு. தமிழ் தலைவர்கள் மீதான ஏமாற்றமே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு காரணம். எல்லையற்ற அதிகாரம், வரம்பெற்ற ஊழல். அனுர் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கும் சலுகைகள் தெரியுமா? இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. சுமந்திரனின் தேசிய பட்டியல் விவகாரம், புலம்பெயர் தமிழர்கள் விடுத்த கோரிக்கை. இனி தொடர்பட விரிவான செய்திகள். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் கருணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தல் கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவையின் அமைச்சர்கள் நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றன. இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த பதவியேற்பு நிகழ்வின் போது பிரதமராக இருக்கும் கருணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். மேலும் விஜிதகீரத்துக்கு பலம் வாய்ந்த அமைச்சர் பதவி ஒன்று கிடைக்கப் போவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதியின் கீழ் வைத்திருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமைச்சரவை 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சுகளுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக அரசியல் உயர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழ் தலைவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராமலிங்க சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தி மீதும் தமிழ் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை குலைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் பெற்றுள்ள தேர்தல் வெற்றி குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் அவரை ஆதரித்த பரிவாரங்களும் எம்மை தமிழ் மக்களின் எதிரிகளாக சித்தரித்து பிரச்சாரங்களை செய்தார்கள். சொற்ப காலமே ஆட்சியில் இருப்பார்கள், வன்முறைகள் தோற்றம் பெறும் என்றும் கூறினார்கள். இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் மீது சந்தேகங்கள் இருந்தன. இதனால் 25,000க்குட்பட்ட வாக்குகளை அளித்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான 45 நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆட்சியை மக்கள் நேரடியாகவே பார்த்தார்கள். எந்தவிதமான வன்முறைகளுக்கும் இடமில்லை. சுமூகமான நிலையில் நாடு செயற்பட்டது. இதனால் தமிழ் மக்களுக்கு எம்மீதான நம்பிக்கை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி 70 ஆண்டுகளாக பிரதிநிதித்துவ தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள். ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை. தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மக்கள் அன்றாடம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். போதைப்பொருள் பாவனைக்கு இளையோர்கள் அடிமையாகதால் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் உள்ளன. இதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்காத அதிகாரம் திசைகாட்டிக்கு கிடைத்திருந்தாலும் எல்லையற்ற அதிகாரம் வரம்பற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த நிலைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளமை பாராட்டத்தக்கது எனவும் மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளார். அத்தோடு தற்போதைய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்துக்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகின்றார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய நாடாளுமன்ற பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவமிக்க உறுப்பினர்களால் வழிகாட்டுதலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் ஒருவருக்கு சட்ட ரீதியாக 7 விசேட சலுகைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு துப்பாக்கி பயிற்சி, காவல்துறை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விளக்குகளுக்கு 4 கூடுதல் விளக்குகள் வழங்க உரிமை உண்டு. பல சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு கிடைக்கின்றனவா? நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் 54,285. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2,500 உதவித்தொகையும் உண்டு. எம்பிகளுக்கு அடுத்த சலுகையாக வீட்டின் மாத வாடகை 2,000 வழங்கப்படும். எம்பிகளுக்கான கொடுப்பனவு இது தவிர ஒரு எம்பி அலுவலகம் நடத்த மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் ஒரு எம்பிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும். எம்பி உயிரிழப்பு ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். ஒரு எம்பியின் பொதுவான நோய்களுக்கு நாடாளுமன்ற மருத்துவ மையத்தில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எம்பிகள் வாகன உரிமம் மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டையும் வரிச்சலுகையும் பெறுகின்றனர்.
தெரிவித்துள்ளார்கள். இது தவிர நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் கூறிய விடயம் தொடர்பில் வழக்கு தொடர முடியாது, அது குறித்து கேள்வி கேட்கவோ கைது செய்யவோ வாய்ப்பில்லை என்று சிறப்புரிமை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 7 முக்கிய சிறப்புரிமைகள் மற்றும் பக்க சலுகைகள் பல என இது தொடர்பான விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல், மத்திய, சப்ரகமுவ, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாலையில் அல்லது இரவிலேயோ மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமுக, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு மதிப்பளித்து எம்.ஏ. சுமந்திரன் நாடாளுமன்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற வேண்டாம் என அமெரிக்க புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அமெரிக்க புலம்பெயர் மக்கள் நேற்று சுமந்திரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வருட கால தலைமைத்துவத்தின் பின்னர் தமிழ் அரசியலில் அவரது பங்கிற்கு இனி ஆதரவு இல்லை என்பதை தமிழ் மக்கள் நவம்பர் 2024 தேர்தலை தெளிவுபடுத்தியுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த கடிதத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமது கவலைகளை கோடிட்டு காட்டியதுடன் தமிழ் மக்களுக்கு நீதியும் பொறுப்பு குரலையும் அவர் அடைய தவறியமை எடுத்து காட்டியுள்ளனர். இந்த நிலையில் சுமந்திரனின் தலைமையின் கீழ் ஏற்பட்ட பிளவுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு TNA பிளவுபட்டுள்ளது. தமிழ் அரசு கட்சியில் பிளவு, புலம்பெயர் தமிழர்களின் பிரிவு, வடக்கு மாகாண ஆட்சி காலத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் உறுப்பினர்களுடன் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தமிழர்களை விட குறைவான ஆசனங்களை கொண்ட முஸ்லிம்களுக்கு கிழக்கு மாகாண சபைகளை வழங்குவது தமிழ் சமூகத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஜாழ்ப்பாண கல்லூரி, உடுவில் பெண்கள் கல்லூரி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிறுவனங்களின் பிரிவுகள் தோன்றி எமது சமூகத்தில் பிளவுகளை ஆழப்படுத்தியுள்ளது ஆகியவற்றை குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.